வர இருக்கும் தேர்தலை முன்னிட்டு பாஜகவுக்கு எதிராக மொழிப்போர் நடத்த வேண்டும் என திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஜனவரி 25 அன்று மாநிலம் முழுவதும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் திமுக தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டங்களை பாஜக தலைமையிலான தமிழ் விரோத அரசியல் கூட்டணிக்கு எதிரான மறுபடியும் நடைபெறப் போக இருக்கும் மொழிப்போர் என அவர் வர்ணித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை வரலாற்று சிறப்புமிக்க ஆரிய திராவிட போராட்டத்தின் இன்னொரு போர்க்களம் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த அழைப்பு தேர்தல் பருவத்துக்குள் தமிழ்நாடு நுழையும் நிலையில் அரசியல் வாக்குவாதங்களை மேலும் தீவிரப்படுத்துகிறது. மீண்டும் இணைந்துள்ள அதிமுக, பாஜக, பாமக கூட்டணிக்கு எதிராக திமுக தனது திராவிட அடையாளத்தை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது. ஜனவரி 25 அன்று நடைபெறும் முதன்மை கூட்டத்தில் திமுக நிறுவனர் அண்ணாதுரை பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் ஸ்டாலின் உரையாற்ற உள்ளார். பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்புக்கு எதிராக முதற்கட்ட போராட்டத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை நிறுவியவர் அண்ணாதுரை. மேலும் 1938-39 ஆண்டுகளில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் உயிரிழந்த நடராசன் மற்றும் தாளமுத்து ஆகியோரின் நினைவிடத்திலும் அவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அவர்கள் தமிழ்மொழி முதல் தியாகிகளாக போற்றப்படுகின்றனர். இந்த கூட்டங்கள் நாம் வந்த பாதையை நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல, தமிழ்மொழி உரிமைகள் அச்சுறுத்தப்பட்டால் திராவிட இயக்கத்தின் படை இன்னும் உயிருடன் உள்ளது, அது எழுந்து நிற்கும் என்பதை எங்கள் எதிரிகளுக்கு நினைவூட்டுவதற்காகவும் என ஸ்டாலின் தனது கடிதத்தில் எழுதியுள்ளார். ஜனவரி 25ஆம் தேதி தமிழ்மொழி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் உயிர் தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டிலிருந்து மாநில அரசு இதை அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்க தொடங்கியது. மத்திய பாஜக அரசு 3 மொழிக் கொள்கையின் மூலம் தொடர்ந்து இந்தியை திணித்து வருகிறது என்றும் அதை ஏற்காத மாநிலங்களுக்கு கல்வி நிதியை மறுத்து வருகிறது என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகள் திமுகவை அச்சுறுத்த பொம்மைகளாக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவின் காலடியில் விழுந்து விட்டது என்றும் அவர் கூறினார். ஏப்ரல் 2025இல் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்த அதிமுக ஜனவரி 25 அன்று தங்களது மொழி தியாகிகள் தின நிகழ்ச்சிகளையும் அறிவித்துள்ளது. பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர்நீத்த வீரர்களை நினைவு கூற அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்த அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல்களை முன்னிட்டு விரிவான பிரச்சார திட்டத்தையும் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். பிப்ரவரி 1 முதல் 8 வரை பெண்கள் வீடு வீடாக செல்லும் பிரச்சாரம், பிப்ரவரி 28 வரை தொகுதி அளவிலான பொதுக்கூட்டங்கள், மேலும் மார்ச் 8 அன்று திருச்சிராப்பள்ளியில் 1 லட்சம் அல்ல 10 லட்சம் ஆதரவாளர்கள் பங்கேற்கும் என திமுக நம்பும் மாபெரும் மாநில மாநாடு ஆகியவை இதில் அடங்கும். தமிழ் கலாச்சாரம், மொழி உரிமைகள் மற்றும் கூட்டாட்சியை பாதிக்க முயலும் அரசியல் சக்திகளுக்கு எதிரான வெற்றி தவிர்க்க முடியாதது என ஸ்டாலின் கூறி, திராவிட மாடல் 2.0 என்பதை உருவாக்க தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார்.